Hello children, today I am going to teach you about the polynomials. Just for a small introduction about the polynomials. Polynomial அப்படினா என்ன? அதுக்கு first உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அத பத்தி அப்படினா it's very simple. It's like an algebra தான். Algebraic expressions வச்சு அந்த terms எல்லாத்தையும் நம்ம define பண்ணிருப்பாங்க. So அதுக்கு வந்து keywords first உங்களுக்கு தெரியணும். What is a variable? ஃபர்ஸ்ட் வேரியபிள் அப்படின்னா ஒரு நம்பரோட ஒரு ஆல்ஃபபெட்டையும் சேர்த்து போடுறாங்க இல்லையா, அதை தான் we call it as a variable. ஓகேவா? இப்போ ஒரு 2x ஆர் 4y 3z இந்த மாதிரி ஒரு நம்பரோட சேர்ந்து வர ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டரை வந்து இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ற அந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் we call it as a variable. ஓகேவா? Next, exponent. Even before the 8th standard you would have learnt about it. Exponent அப்படின்னா just a power, very simple. So 2x square in a square cube இதெல்லாம் தான் exponents. Next you should know what is mean by coefficient. Coefficient அப்படின்னா என்னது? இப்போ 2x இருக்கு, so x ஓட coefficient is 2 and இப்போ இதுல வந்து x ஓட coefficient is 4. So what is the coefficient? And the alphabet variable ஓட represent பண்ற number we call it as a coefficient. Okay, சரி, next வந்து degree. டிகிரின்ற டேர்ம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ டிகிரினா என்னென்னா, இப்போ ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாகவே சம்டைம்ஸ் யூ ஷுட் யூஸ் யுவர் காமன் சென்ஸ். வாட் இஸ் மீன் பை அ டிகிரி? டிகிரினாலே ஹையஸ்ட் பவர். இப்போ நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா, நான் எல்கேஜியிலேருந்து எல்லாம் தான் படிச்சிருக்கேன். ஸோ எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி லைனாக சொல்லிட்டு வருவேனா? இல்லை, என்னோட லாஸ்ட் என்ன டிகிரி முடிச்சிருக்கணும் அதை தான் நான் சொல்லுவேன். இப்போ when I ask you which class are you studyingனா, you will also say the 8th ஸ்டாண்டர்ட் ஆர் 9th ஸ்டாண்டர்ட். அப்போ நீங்கள் உங்களோட ஹையஸ்ட் லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை தான் சொல்லுவீங்க. ஸோ அது மாதிரி ஒரு கொஸ்டினில் எந்த ஹையஸ்ட் பவர் இருக்கோ அதை தான் we call it as a degree. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் ஹையஸ்ட் பவர் எங்கே இருக்கு? கியூப் தான் ஹையஸ்ட் பவர். தென் யூ வில் ரைட் இட் as this 3 as your degree. Okay. So this is all the simple common keywords which you are supposed to know. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு one word questions கொடுப்பாங்க. Okay.